இப்ப நண்பரை பத்தி பேச வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க வாய்ப்புலாம் தரது கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைக்குதுல்ல. அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்போ ஏதோ குறை இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமேல் நண்பர்களை பற்றி பெருமைக்காக பேசுகிறத தவிர்த்திடணும். உன்னோட லைஃப்பில் ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பலச விஷயங்களை எங்களை பற்றி பேசி, எங்களை 10 பேரை பற்றி பேசிக்கிட்டே பலச மறக்கலைன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே இது ட்ரை பண்ணாத. இதோட நிப்பாட்டிக்க. அவர் தான் இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இப்போ வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமாக. அப்போ யாராவது ஒருத்தன் கைப்பிடிச்சு தூக்கி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை தூக்கியாவது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்போ எல்லாரும் சோறுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலையிறாங்க. இல்ல வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நடிகர் மேல இல்ல, நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நிறைய இயக்குநர்களே கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநர்களுக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்கன்ட்டு நீண்ட காலமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரணமாக சொல்லி தெரிஞ்சு யாராருக்கு சொல்லிவிடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்கள் போகிற வழியில் இப்போ 100 பேரை பார்த்துட்டு போவீங்க. எல்லாரையும் நீங்கள் முன்னிக்கப்படுத்த யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு. யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? யாருக்கு? இங்கே 11 வருஷம் அரைத்தோழர் இருந்து இங்கே இருக்கிற 30 பேர் இருக்கும். வருஷமா நீங்க இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. எனக்கு இத்தனை நாளா பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா எதுவும் பேசவே இல்ல சூரி. இப்ப இந்த மேட்டர் எடுத்து ஓபன் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு வர. இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்தில் பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமாக இந்த படத்தை அந்த உங்கள் 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேலே பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேலே எனக்கும் அவனுக்கும் நடுவில் 50 பேர் பேசியிருக்காங்க. 50 அந்த வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து வைத்த என்ன அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்ணுறேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேரும் பேசியிருக்காங்க. நண்பன்ல நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையவே கிடையாது. இப்ப சூரி நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நண்பன். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, நல்லவனா கெட்டவனானது அவனோட வாழ்க்கையை கெட்டவர் கிடையாது. கெட்டவர் கிடையாது. அதாவது இப்ப நம்ம ஒரு ஹெல்ப் கேக்குறோம், கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேக்குறேன், உங்க கையில 50,000 தெரியும், ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, தேவைன்னு சொன்னா அது கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம் இருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க? எனக்கு விடுப்பா, யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல, யாராவது ஒரு கூட சக நடிகனை ஒரு கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் எவ்வளோ செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அது அவர் போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு.